ஏதாவது பேசுனீங்கன்னா விவாதத்துக்கு வாங்க சார். ஏன் பயந்து ஓடுறீங்க? நான் ஊர்ல இருக்க மாட்டேன் உங்க ஆளுங்களை விட்டு எதுக்கு அறிக்கை விடுறீங்க? நீங்க தான் மண்டியிடாத மானஸ்தானாச்சே, வந்து நிக்க வேண்டியதான விவாதத்துக்கு. நாங்கள் எங்களை எதுக்கு உங்க வீடு வரைக்கும் இழுத்து வந்தீங்க? நாங்க உங்க வீட்டை முற்றுகிடுவோம்னு சொல்லி எத்தனை நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. 10 நாளா பதில் இல்ல. 10 நாளா விவாதத்துக்கு வர்றதுக்கு தயாரா இல்ல. அப்ப நாங்க என்னதான் பண்ண முடியும்? நீங்க பாட்டு போய் பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க, நான் பார்த்துட்டே இருக்கிறதா? அதனாலதான் இந்த முற்றுகையும் இந்த போராட்டத்தையும் நாங்கள் நடத்துகின்றோம். அடிப்படை காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. பெரியாரினுடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களை பற்றி, சமூக நீதி, இடஒதுக்கீடு, மற்ற வேலைவாய்ப்பு உரிமைகள், கல்வி உரிமைகள் குறித்து பெரியாரினுடைய சிந்தனைகளுக்கு இவரால் மறுப்பு சொல்ல முடியல. பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் மறுப்பு சொல்ல முடியல. ஒருவரை இழிவு செய்யணும்னா பெண் விடயத்தில் இழிவு செய்ததன் மூலமாக அந்த நபரையே இழிவு செய்தரலாம், அதன் மூலமாக அந்த கருத்துக்கு நிராகரிக்க செய்யலாம் என்பது இந்த திட்டத்தை வகுத்து இதற்கான புத்தகத்தை கொண்டு வந்தவர் RSS கட்சியினர். சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் வரிக்கு வரி RSS புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள். அதுக்கு RSS இதுவரைக்கும் ஆதாரம் கொடுத்ததே கிடையாது. அவங்க ஏன் பண்றாங்கன்னா, பெண்கள் குறித்தான ஒரு அவதூறை பரப்பணும்னா சாதாரண மக்கள் உடனே எடுத்துக்குவாங்க. அதனாலதான் அதை பேசுறாங்க, வேற ஒரு காரணமும் கிடையாது. இந்த பெரியாரினுடைய கருத்துக்கள் எல்லாமே, இந்து மதத்தை விமர்சித்த கருத்துக்கள் எல்லாமே இந்து மத சாஸ்திரங்களில், புராணங்களில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை மேற்கோள் காட்டி தான் விமர்சிச்சிருக்காரே ஒழிய இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லாத ஒன்றை பெரியார் பேசவே இல்லை. பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே இந்த புரோகிதர்களோ இந்து மத அறிஞர்களோ பெரியார் கருத்துக்கு மறுப்பு சொன்னதில்லை, மறுப்பு சொல்ல முடிந்ததில்லை. புராணங்கள் இதெல்லாம் இல்லை என்று அவர்கள் சொன்னதே இல்லை. சாஸ்திரங்கள் இதெல்லாம் இல்லை என்று எந்த இந்து மத மடாதிபதிகளும் சொன்னதில்லை. சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார் அன்னைக்காவது, பெரியார் சொன்ன கருத்துக்கள், இந்த கருத்துக்கள்லாம் எங்க சாஸ்திரம் இல்ல, புராணத்துல இல்லன்னு சங்கராச்சாரியார், அது பூரி சங்கராச்சாரியாரோ காஞ்சி சங்கராச்சாரியாரோ, சங்கராச்சாரியார் எழுத தெய்வத்தின் குரலிலே இந்த கருத்து இருக்கு, இதை எடுத்துக்க அவர் போட்டிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட இடத்துல இதுதான் பெரியாரை இழிவுபடுத்த வேண்டியது என்பதுனா, பெண் விஷயத்துல ஒரு கருத்தை திருச்சி பேசுறது மூலமாக பண்றது. நாளைக்கு யாருக்கு வேணா நடக்குங்கிற அந்த சமூக அக்கறையின் பேர் தான் இதை பண்ணுகின்றோம். அதான் அதுக்கான முற்றுகை போடுகின்றோம். அடிப்படையில் இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகதீச பாண்டியன் சீமான் அவர்களுடைய கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து இது கட்சியின் கருத்து அல்ல என்று அறிக்கை வெளியிட்டார். அது கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர். கட்சியினுடைய இதர மாவட்ட செயலாளர்கள் சீமானுக்கு ஆதரவாக பேசியதாக எழுதியதாக பெருமளவில் நாங்கள் பார்க்க முடியவில்லை. பல மாவட்ட பொறுப்பாளர்கள் பதவியிலிருந்து வெளியேறுகிறார்கள். அப்ப இது கட்சியின் கருத்தோ, கட்சியின் கொள்கை முடிவோ, அல்லது கட்சியில பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவோ, செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவோ அல்ல, சீமானுடைய சொந்த கருத்தாக முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அந்த தொண்டர்கள் தமிழினத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தின் அடிப்படையில், நேசத்தின் அடிப்படையில் இவரது பேச்சை கேட்டு ஏமாந்து அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவர்கள் தவறாக வழிநடத்தக்கூடிய, அவர்களை வைத்து பிழைக்கக்கூடிய சீமானை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் அவர் வீட்டை நோக்கி நடத்துகின்றோம். இல்ல, அதுதான் நாங்க சொல்லிருக்கிறோம். கட்சி ரீதியாக ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிட்டோம். நாம் தமிழர் இதுதான் கொள்கை முடிவு அறிவிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க அவருடைய அலுவலகத்தை முற்றுகிடுவதா, வீட்டை முற்றுகிடுவதா முடிவு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு காணாமல் போனவர்கள் பட்டியல்ல திருமுருகன் காந்தி, கோவன் உள்ளிட்ட பலர் இருக்காங்க. அவங்க எங்கிறது பலரும் ஏன் நேற்று அறிக்கை, முந்தா நாள் அறிக்கை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாரத்துல 4 நாள் நீங்களே வந்துருவீங்க பேட்டிங்க. இல்லைங்க, இப்ப என்னன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி நீங்க எல்லாம் எங்க போனீங்க அப்படிங்கிற ஒன்ன திரும்ப திரும்ப திட்டமிட்டு எழுப்புறாங்க. இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் செய்தியாளர்கள் எங்க போனாங்கன்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. நான் அதுதான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எங்களோட ஏன் செய்தி ஆக மாட்டேங்குன்னு நான் கேட்க வேண்டியிருக்கு. ஒருத்த நாடு பிரச்சனைக்காக நான் அந்த இடத்துக்கு போய், கலெக்டர் ஆபீஸ் போய், எஸ்பி ஆபீஸ்ல போய் மல்லு கட்டி, இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, இதே போல சங்கரலிங்கபுரத்தில் தீண்டாமச்சூருக்கு எதிராக போராட்டம் நடத்தி, அந்த களத்துக்கு போய், தூத்துக்குடியில மீனவர் படுகொலைக்காக 10 ஊர்களில் போராட்டம் நடத்தி கைதாகி, மாஞ்சோலைக்கு நேராக போய் இங்க பத்திரிகை சந்தை நடத்தி, கருத்தரங்கு நடத்தி, போராட்டம் நடத்தி, இது எல்லாமே இதே திமுக ஆட்சியில் நடந்ததெல்லாம் ஏன் செய்தியாகலன்னு தயவு செஞ்சு நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி கடந்த 7 வருடமாக எந்த ஊடக விவாதங்களிலும் எங்களை கூப்பிடுவதை ஏன் நிறுத்தினார்கள்? பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள்
கொடுத்த அழுத்தத்திற்காக எந்த ஊடக விவாதங்கள்ல எங்களை ஏன் கூப்பிடுறது இல்ல? நாங்க வரமாட்டோம் சொல்லியிருக்கோம் நினைக்காது. எந்த ஊடகத்துல கடந்த 7 வருஷம் கூப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க? எதுவும் கூப்பிட்டது இல்ல. நாங்க வரமாட்டோம் நினைக்க சொல்லியிருக்கோமா? எங்களையும் கூப்பிட்டது இல்ல. அதுக்கு ஏதாவது பதில் வரணும்ல. பிஜேபி காரங்க லெட்டர் போட்டிருக்காங்க, திருமுருகனை கூப்பிடக்கூடாது, கோவை ராமகிருஷ்ணனை கூப்பிடக்கூடாது, குழந்தை அரசனை கூப்பிடக்கூடாதுன்னா அது ஏத்துக்கிட்டீங்க. நாங்க என்ன பண்ண முடியாதுக்கு? எங்களை ஏன் கூப்பிடல நீங்க தான் சொல்லணும். பரந்தூர் திட்டம் இருக்குது, என்னைக்கா கூப்பிட்டு கேட்டிருப்பீங்களா? விவாதத்தை கூப்பிட்டுருப்பீங்களா? என் கருத்து என்னன்னு கேட்டிருப்பீங்களா? அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? நாங்க எப்பவும் போல வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 இருந்து 300 கூட்டங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்ல இருக்கிறோம். இதே பத்திரிகையாளர் சந்திப்புல கடந்த 20 நாட்கள்ல 6-7 பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்க வந்திருக்கிறோம். நாங்க என்ன செய்ய முடியும் இதுக்கு மேல? நாங்க பத்திரிகை ஆபீஸ் வாசல்ல தான் உட்காரோம். இந்து சமய அமல்துறை இதை எடுத்தோம். நான் பார்த்த வரைக்குமே நீங்க ஓரளவு பேசி இருக்கிறீங்க. பட் தீகாவை பொறுத்த வரைக்கும் பெரியார் 90 வயசுக்கு மேல அவ்வளவு உடல்நிலை சரியில்லாத போது கூட சமூகத்தை பத்தி யோசிச்சு எல்லாம் பண்ணாரு. ஆனா ஐயா வீரமணி அதுல 40% கூட பண்ணாருங்கிறது நீங்க அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். இது பெரியார் உணவா கூட்டமைப்பு, பெரியார் உணவா கூட்டமைப்புல திராவிட கழகம் இல்ல. திராவிட கழகம் இல்லைங்க, திராவிட கழகம் இதுல இல்ல. அவங்கள்ட்ட கேளுங்க. அதே மாதிரி சீமான் பெரியார் தான் நாங்க அதே மாதிரி சீமானுடைய நேர்காணல்லையும் இப்போ யூசிஜி கொண்டு வந்திருக்க திட்டங்களை பற்றி கேளுங்க. அவங்க கொண்டு இருக்கக்கூடிய தமிழுக்கு இல்லாமல் சமஸ்கிருதத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்குறாங்க, தமிழை புறக்கணிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் சீமான்கிட்ட ஒன்றிய அரசினுடைய அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் சீமான்கிட்ட கேட்கறது இல்லை. ஏன்னா அவர் இப்போ ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக நிற்கிறார். ஒரு விடுதலை பத்திரிகையில அவருடைய பிறந்த நாள் செய்தியா வந்ததுல பார்ப்பனர் நமக்கு கீழானவர், குருக்கள், இஸ்லாமியர்கள்லாம் நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு மாதிரியான ஒரு சமூக வளங்கள் பரவிட்டே இருக்கு. உங்க சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு மறுப்போ விளக்கமோ இது வரைக்கும் இல்லைங்க. மொத்தமாவே ஒண்ணு விடுதலை பக்கத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அதான் சொல்றேன். வெளிப்படையா விவாதத்துக்கு வந்தாங்கன்னா கொடுக்கலாம். இப்ப அதுல ஒண்ணு சொல்றாரு, எதை அவங்க திருத்தி எது ஆதாரம் சொல்லி பரப்புறான்னு ஒண்ணு சொல்லிடுறேன். இந்து மதத்துல தாய்மாமன் மகளை திருமணம், அதாவது தாய்மாமன் மகளை திருமணம் பண்றது அல்லது அக்கா மகளை திருமணம் பண்றது ஒரு முறை இருக்குது. இஸ்லாத்துல சித்தப்பா மகளை திருமணம் பண்ணிக்கலான்ற ஒரு முறை இருக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான முறைகளை வைத்து திருமண முறை என்று வருகிறது. எங்கும் ஒரே விதமான முறைகள் எல்லாம் இருக்கிறது இல்ல. உலகம் முழுக்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி முறைகள் இருக்கிறது. இது எதுவும் சமச்சீரான முறைகள் எல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு ஆய்வை எழுதுற கட்டுரை தான் அது. அந்த கட்டுரை இதை அவர் எழுதியிருக்கிறார். இதுதான் அவன் ஆதாரம் போறான். அதுல படிச்சு பார்த்தாலும் இதுதான் இருக்குது. நீங்க அக்கா மகளை திருமணம் பண்றது இல்லையா? இங்க இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட முறைகள் அதான் ஒரு ராமாயணத்திலே பல ராமாயணத்துல புத்த ராமாயணம் ஒன்று இருக்கு. அதுல ராமன் செய்திக்கு தங்கைன்னு இருக்கு. இல்லைங்க, என்ன விஷயம்னா இல்லைங்க என்ன நடக்குதுன்னா அவர் பேசுறதுல 2 வரியோ 3 வரியோ கட் பண்ணி எடுத்து போடுறாங்க. இப்ப இந்த தாய்மகள் பிரச்சனை விஷயத்துல 3 பக்க கட்டுரை, அது 3 பக்க கட்டுரை எடுத்து வெளியே போட்டுருக்குது. அதை எடுத்து போடல, அதை எடுத்து அவங்க போடல. இந்த மாதிரி மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அவர் சொல்லியதை எடுத்து இதான் ஆதாரம். அதுல என்ன தவறு இருக்குது? நடக்கிற விஷயத்த அவர் எழுதியிருக்கிறார். இதுல என்ன தவறு இருக்குது? அதெல்லாம் அவர் சொல்றாரு. இப்படியும் வைக்கிறாங்க. புராணத்துல எடுத்து பார்த்தோம்னா மகளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிறது, அல்லது சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முறைகள்லாம் இருக்குது. பர்மாவுல ஆரிய வழக்கப்படி தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற முறை இருக்குது அப்படின்னு எழுதுறாரு. ஒவ்வொரு ஊர்ல எப்படிப்பட்ட வழக்கங்கள் இருக்குன்னு இதை எடுத்து தவறா மாதிரி அக்காவோடு மகளோடு தாயோடு பண்ணிக்கலாம்னு திருச்சி ஒரு செய்தியா போடுறாங்க அவங்க. அதனாலதான் சொல்ற வெளிப்படை விவாதத்துக்கு வாங்க, பதில் சொல்றோம்னு சொன்னா வரமாட்டேங்கிறாங்க. இல்ல இது எல்லாமே அவர் நாம எதையுமே அவர் பெரியார் எழுந்த மறுத்தலம் பேசல. எடுத்துட்டு வாங்க, நீங்க கொண்டு வர ஆதாரத்தை காமிங்க சார்னு கேட்கிறோம். நீங்களும் அவனை உருவாக்கி இருக்கீங்க இல்லையா, அதை காமிங்க. இப்ப சீமான் பெரிய தலைவரோடு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படத்தை நிறைய உருவாக்கி இருக்கிறாங்க. பிரபாகரனோடு பிரபாகரனோடு இருக்கிற மாதிரி படத்தை உருவாக்குனதா இப்ப செய்தி வெளியிருக்குல்ல. இது மாதிரி இது படத்தோட சேர்த்து பண்ணிருக்கான டெக்ஸ்ட மாத்திரக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அதனால தொடர்ச்சியா இந்த மாதிரியான அவதூறுகளை உருவாக்கி கொண்டே போறாங்க. அதை இது நாளைக்கு ஏஐ வந்திருக்குது, அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனாலதான் இதெல்லாம் முதல்ல இப்பவே சொல்லிடுவோங்கிறதுக்காக. யாருக்குங்க? ஏன் தமிழ்நாட்டுக்கும் மேதகு பிரபாகரன் அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குதுங்க. கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு. இவரை விடவா இங்க பெரிய தொடர்பு உள்ளவங்க இருக்கிறாங்க.
இதை விடவும் வேற யாராவது வேணுமா என்ன? இல்லை, அவருக்கு தொடர்பு இல்லைங்கன்னெல்லாம் சொல்ல வரல. அவர் போய் பார்த்தா, அவர் போனார் வர்றாருங்கிறது விவாதம் இல்லை. அந்த படம் உண்மையா, அந்த ஒரு படத்தை வச்சு தான் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை இளைஞர்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. அந்த படத்தை ஒன்றை போட்டு பிரபாகரனை பற்றிய ஒரு சமையல்காரரை போல அவரை ஒரு குக்கர், அவருக்கு சமையலறையில் இருப்பவரை போல சீமானை மாற்றிக்கிட்டாரே. இது விடுதலை புலிகளையும் தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தையும் இவர் கொச்சைப்படுத்திட்டாரு இங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. சீமான் மறுத்தா ஒரிஜினல் காப்பி இருக்குமுலங்க, அந்த போட்டோட ஒரிஜினல் காப்பி இதே மாதிரி பிரஸ் வச்சு ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? ஷூட்டிங் எடுக்க போனப்ப அங்க போய் பார்க்க முயற்சி பண்ணது உண்மை. அதுல இன்னும் இருவேறு கருத்து இருக்குது. நான் ஏற்கனவே நானே ஒரு இதுல சொல்லியிருக்கிறேன். அதனால இப்ப என்ன விஷயம்னா, அந்த இடத்துல அவர் பார்த்ததா இல்லையான்றதே இப்ப உறுதிதமா இல்ல. வேற போட்டோ காட்டுங்கன்னு கேக்குறோம். இந்த போட்டோ தான் வேற ஏதாவது காட்ட சொல்லுங்க. கேளுங்க, ஷூட்டிங்ல இருக்கிறத தான் காட்டுறாரு. அவருடைய உண்மையான புலிகளுக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி ஷூட்டிங்ல கேமரா வச்சிருக்கிறத காட்டுறாரு. அவர் அங்க நடந்துகிட்டதுக்கு அவரை வெளில அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்ன காலம் வரலாறுலாம் இருக்குது. வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பேச சொல்லுங்க, நாங்க உண்மையை பேசுறோம். பிரபாகரன் மறைந்த பிறகு இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்ல பிரபாகரனோடு சீமான் இருந்த மாதிரியான புகைப்படங்கள் இந்த வெப்சைட்ல இருக்கு பாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் ராஜபக்ஷ இவருக்கு சொன்னாராமா? இல்ல இலங்கை உளவுத்துறை கைப்பற்றின ஆவணம் நான் கைப்பற்றி வச்சிருக்கோம் இவருக்கு போன் பண்ணி சொன்னாங்களாமா? ராஜபக்ஷ உளவுத்துறை இவருக்கு தொடர்பு, சீமான் தொடர்பு இருக்காமா? நாங்க அதான் முதல்ல அதை கேட்கிறோம். உங்களுக்கு இந்த தகவல் இலங்கையோட உளவுத்துறை அங்க பிரபாகரனிடமிருந்து எல்டிடியிடமிருந்து விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்ற ஆவணங்களில் சீமான் உங்களுடைய போட்டோவும் இருக்குது அப்படின்னு இலங்கை உளவுத்துறை சீமானுக்கு போன் பண்ணி சொல்லிச்சாமா? நான் கேட்கறேன், எனக்கு தெரியல. வெப்சைட்ல எடுத்து போட சொல்லுங்க. உளவுத்துறையில் இருக்கிற படம் இவர்கிட்டயா இல்ல? ஐயா 2 நாளைக்கு முன்னாடி இந்த கொச்சையான கருத்தை தாய் மகளை வச்சு பெரியாரை சம்மந்தப்படுத்தி பேசுற 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மணியுடைய பேட்டி ரிலீஸ் ஆச்சு பிகேட் உட்ஸ்ல. அதுல நாங்க மதிப்புக்குரிய வழிகாட்டிக்கிறார் பெரியார 2 நாளைக்கு முன்னாடி. 2 நாள் எப்படி இவ்வளவு கொச்சையா பேச முடியுது? அப்படியே மாத்தி இல்லைங்க. அடிப்படையில அவர் பெரியாரை இழிவா பேசுறதுல இன்னொரு உள்நோக்கம் என்னன்னா, ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிலாக பெரியாரை இழிவாக பேசி பெரியாரின் பிறந்த ஊரிலே தேர்தலில் நின்று பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளையும் சேர்த்து வாங்கி, அதிமுக தேர்தல் நிக்கல அந்த வாக்குகளையும் சேர்த்து வாங்கி தனக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதாக காட்டுவது இவருக்கு ஒரு நோக்கம். பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு வக்காலத்து வாங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பெரியாரை இழிவுபடுத்தி பெரியாரின் சொந்த ஊரிலேயே ஒருவர் இவ்வளவு வாக்கு வாங்கிட்டாரு அப்படின்னு காட்டுவதற்கான திட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம். ஆக பாஜகவிற்கும் RSSக்கும் கூலி வேலை பார்ப்பதற்காகவும் தனக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கணும் காமிக்கிறதுக்காக தான் பெரியாரை இவ்வளவு இழிவா பேசிட்டு ஓடி போயிட்டார். அதனால விவாதத்துக்கு வரமாட்டார். அதனால அவருடைய நோக்கமே ஈரோடு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டில் பெரியாரை இழிவாக பேசி வாக்கு வாங்கிவிட முடியும் என்று இவரும் காட்ட விரும்புகிறார், RSSம் காட்ட விரும்புகிறது. அதனாலதான் இவரை சங்கி சீமா நாங்க சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து நிக்கிறோம். ஆனா அங்க ஈரோட்டில் அதிமுக இவங்களுக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவர் ஏற்கனவே 2 ஆண்களுக்கு இடையில ஒரு பொம்பளை படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கலைஞரையும் எம்ஜிஆர் சமாதிக்கு இடையில ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய சமாதி இருக்கிறத வச்சு இப்படி கொச்சையா பேசியிருக்கார். 2 ஆம்பளைகளுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்திருக்கா என்று ஜெயலலிதாவை அவ்வளவு கேவலமாக கொச்சையாக பேசியிருக்காங்க. நிச்சயமா அது அதிமுக தொண்டர்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அதிமுகவுடைய நிறுவனர் எம்ஜிஆர் பெரியாரின் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் என்பதற்கு ஒரே அடிப்படை காரணம், ஆதாரம், ஈரோடு மாவட்டத்துக்கு எம்ஜிஆர் தான் பெரியார் மாவட்டம்னு பேர் வச்சார். 1978 பெரியாருடைய 100ஆண்டு விழாவில் தமிழ்நாட்டிலே ஒரு மாவட்டத்துக்கு பெயர் சூட்டியது ஈரோட்டுக்கு தான் பெரியார் பெயர் சூட்டினார். அதே மாதிரி பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டிலே எம்ஜிஆரால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த எழுத்து சீர்திருத்தம் தான் இன்னைக்கு எல்லோருக்குமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கணினியில நம்ம வலைதளங்களில் எளிமையா நாம் பயன்படுத்தக்கூடியது இந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தினால்தான். அதை கொண்டு வந்து எம்ஜிஆர். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பெரியாருடைய நினைவு ஸ்தூபிகள் அதில் நிறுவியிருக்கார். அதில் திராவிட சமுதாயம் ஆகிய இந்த சமுதாயத்தை மற்ற இனங்களைப் போல மானமும் அறிவும் உள்ள
இனமாக மாற்றுவதற்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நான் வந்திருக்கேன்னு ஐயா சொன்ன வாசகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைநகரத்திலையும் பெரிய எம்ஜிஆர் தான் நிறுவியிருக்கார். அதுக்கு மேலே பெரியாருடைய பொன்மொழிகள் கடந்த காலங்களில் தடை செய்யப்பட்டிருந்தது. எம்ஜிஆர் வந்ததாக 1979 பெரியாரினுடைய பொன்மொழிகள் என்ற புத்தகத்தை தடையை நீக்கி கொண்டு வந்தார். இப்படி பெரியார் மீது அன்பு கொண்டவர், பாசம் கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். அது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். அதனால் நிச்சயமா ஈரோட்டில் அவங்க சீமானுக்கு வாக்களிச்சிட மாட்டாங்க. சார் இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி அவர் வந்து வேத பிரச்சாரத்துக்கு போறாருன்னு சொல்றாங்க. நாளைக்கு முற்றுகையிட போறீங்க இப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி சீமானுக்கு வரமாட்டாங்க. அடுத்த நடவடிக்கை இல்லைங்க, நாங்க முற்றுகையிடுவது என்பது அவர் விவாதத்துக்கு வரணுங்கிறது ஒண்ணு. வரலைன்னால அவர் சொன்னது பொய்ன்னு அம்பலமாகுது. வேற ஒண்ணு. அவரு ஆதாரம் கேட்ட போது உடனே இருக்கு ஆதாரம் காட்டல, பூட்டி வச்சிருக்காங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்றதே தவிர, அப்ப அப்படி இருந்தா அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு மக்கள் கேட்கிறாங்க. சரி, பூட்டி வச்சிருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது, நீ எங்க படிச்சேன்னு கேட்கிறாங்க. படிச்சிருந்தா கையில் இருந்திருக்குமே காட்டுன்னு மக்கள்கிட்ட நாங்கள் அம்பலப்படுத்துறதுக்கு தான் அந்த போராட்டம் நடத்தினோம். அம்பலப்பட்டுட்டார். அது தொடர்ந்து இனிமேல் பேசக்கூடாதுங்கிறதுக்காக நாளைக்கு நடக்கிற முற்றுகை.